கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த நாட்கள் முழுவதும் அற்புதமாய் நடத்தி வந்த தேவனை இந்த புதிய வாரத்துல கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும்படி இந்த 3வது வாரத்தில் பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த சத்தத்தை கேட்டும் இந்த யூடியூபின் வழியாக ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி தேவன் தாமே எல்லா வகையிலையும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்மை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இந்த கால வேளையில உடைய திருமுகத்தை பார்க்கும்படியாக இந்த யூடியூபின் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய இன்ப பிரசன்னத்தினாலே உடைய வார்த்தையினாலே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்தி ஆசீர்வதித்து நீர் வைத்திருக்கிற சகல விதமான நன்மைகளினால நம்முடைய பிள்ளைகளை அலங்கரிக்கும்படியாய் செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் மத கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்போது நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய தூய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். பாடல் குழுவினர் வந்து நமக்காக ஒரு சில பாடல்களை பாடப் போகிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் தேவனை பாடி துதித்து இந்த தேவனுக்குள்ள பலன் அடையலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் அவர் பாடும்படியாக ஒரு கிருபை தந்து நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதங்கள் முழுவதும் இவ்வளோ சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்கள் இருந்த போதிலும் அவரை நன்றி சொல்லும்படியாக இந்த தருணத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு நன்றி உள்ளத்தோடு ஒரு சில பாடல்களை நாம் பாடப் போகிறோம். ஆமென். பரிசுத்த 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 பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உங்கள் நாமும் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உங்கள் நாமும் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம்
உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்னொரு பாடலில் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவனை உயர்த்தும்படியாக முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் அவரை சந்தோஷமாக கரங்களை தட்டி பாடக்கருவோம். ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தாதவன் அவரை நம்பினவருக்கு கைவிடப்படவில்லை. கொடுப்பட்ட தேவனை பாடுகிறோம். என்னை விட்டு கொடுக்காதவன் என்னை நடத்துகின்றவன் என்னை பாதுகாப்பவன் என் நேசனே. என்னை விட்டு கொடுக்காதவன் என்னை நடத்துகின்றவன் என்னை பாதுகாப்பவன் என் நேசனே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினேன். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினேன். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். என்னை விட்டுக் கொடுக்காதவன் என்னை நடத்துகின்றவன் என்னை பாதுகாப்பவன் என் நேசனே. என்னை விட்டுக் கொடுக்காதவன் என்னை நடத்துகின்றவன் என்னை பாதுகாப்பவன் என் நேசனே.
உயர்த்தி விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசமே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசமே. நாம் பாவம் செய்தோம், நம்ம பாவங்களை மன்னித்து நம்ம உயர்த்துகிற தேவன் அவர். அவர் நோகடிக்கும் போது அவர் அன்பாக ஆதரித்து அரவணைத்து நம்ம சேர்த்துகிற தேவன் அவர். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வதோ உடனே அவர் தருவார். நான் நினைப்பதற்கு மேலாக அவர் தருவார். நாம் இதுதான் வேண்டும் போகிறோம். ஆசீர்வாதம் நம்ம வீடு தேடி வரும். அவர் நோக்கி கொள்ளும்போது, அவர் வேண்டிக் கொள்ளும்போது ஒருபோதும் அவர் தள்ளிவிடவில்லை. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பாடி துதித்து அவருக்குள் பலன் அடைந்தோம் அல்லவா? இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக கவனத்தை செலுத்த போகிறோம். வேதாகமத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு அருமையான பாடல் குழுவினர் பாடி கேட்டோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர் என்ற ஒரு பாடலை கேட்டோம் அல்லவா? இன்றைக்கு அந்த காரியத்தை, அந்த பாடலின் முதல் வரியை எடுத்துதான் இன்றைக்கு செய்தியின் மைய பொருளாக வைத்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். நம்மை விட்டு கொடுக்காத தேவன் என்ற தலைப்புல கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாமா? என்னோட பிள்ளைகளே, நம் பட்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி யார் நம்மை விட்டு கொடுத்தாலும் நம்மை விட்டு கொடுக்காதபடி என் மகன் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிற ஒரு நல்ல தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினால அவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிற எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிறார். ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்லி இன்றைக்கு நான் உங்களை ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், அவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவன். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன காரியங்கள் நம் வாழ்க்கையில சந்திக்கிறதா இருந்தாலும் கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்காதபடி, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நமக்காக நம் மீது அன்பு பாராட்டுகிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அதை சார்ந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாமே. முதலாவது, பிசாசின் திட்டங்களுக்கு நம்மை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தேவன். நான் முதல் சொல்லுகிறேன், 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது, பிசாசின் திட்டங்களுக்கு
விட்டு கொடுக்காத தேவன். லூக்காவின் புஸ்தகம் 22 அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமே. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளைக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நல்லா கவனிங்க போதுங்க. இங்க பாருங்க, சீமோன் பேதுரு ஆண்டவரோடு கூட ஊழியத்தில் இருந்த நாட்களிலே அவரோடு கூட தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல இவன் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு காரியங்களை சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் சீமோனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அநேக சீஷர்கள் தம்மை பின்பற்றி வந்தாலும், அநேக சீஷர்களை இவர் தெரிந்து கொண்டாலும், குறிப்பாய் இந்த சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு என்னிடத்துல அனுமதி கேட்டான். நல்லா கவனிங்க, என்னிடத்துல அனுமதி கேட்டான். தேவனிடத்துல பர்மிஷன் கேட்கிறாங்க. நான் பேதுருவுக்கு, அதாவது சீமோனுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறேன். நீர் அவனை உண்டாக்கின தேவன் அல்லவா? அவன் உம்மோடு கூட இருக்கிறான். நீர் அவனை நேசிக்கிறீர். ஆனபடியினால நீர் மாத்திரம் கொஞ்சம் உத்தரவு கொடுத்தால் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், அவனுக்குள்ள இருக்கிற சகல காரியங்களையும் உண்மையா அல்லது பொய்யானவைகளா என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அனுமதி கேட்கிறான் பிசாசு. ஆனால் அந்த அனுமதிக்கு ஆண்டவர் விட்டு கொடுத்தாரா? அல்லது பிசாசின் திட்டங்களுக்கு அவனை விட்டு கொடுத்தாரா? ஆண்டவர் சொல்லுகிறார். 32வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமே. நானோ நல்லா கவனிங்க, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நல்லா கவனி, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. அப்போ எதை ஒழிக்க சாத்தான் ஆண்டவரிடத்துல அனுமதி கேட்டான் தெரியுமா? சீமோனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை ஒழிக்கணும். இந்த விசுவாசத்தை கொண்டுதானே அவரை பின்பற்றி வந்திருக்கிறீங்க. இந்த விசுவாசம் பிடித்து கொண்டுதானே அவரை நீங்க நம்புறீங்க. இந்த விசுவாசத்தை வைத்துதானே நீங்க ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனபடினாலே இந்த விசுவாசத்தை ஒழிப்பதற்காக ஆண்டவரே எனக்கு அனுமதி தாரும் என்று அவன் போய் சாத்தான் ஆண்டவரிடத்துல அனுமதி கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானோ, அதுதாங்க ரொம்ப முக்கியம், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நல்லா கவனிச்சு பாருங்க. பெரிய ஒரு திட்டம் வச்சு பிசாசு செயல்படுறாங்க சீமோனோட வாழ்க்கையில. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு சீமோனை அழைத்தார். ஆனால் பிசாசுக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஆண்டவர் ஒரு உன்னதமான திட்டத்துல சீமோனை நடத்த அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில பிசாசு ஒரு திட்டத்தோடு வந்து கேட்கிறான். இந்த சீமோனை, அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் சோதிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வேணும்னு சொல்லி அதை விட்டு கொடுத்தாரா? வேதம் சொல்லுகிறது, நானோ என்று சொன்னால் என்ன தெரியுமா? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் உத்தரவாதம் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னால் பிசாசின் திட்டங்களுக்கு நம்மை விட்டு கொடுக்காத தேவன். சீமோனை விட்டு கொடுக்கலங்க அவரு. அநேக நேரங்களிலே நமக்காக நம்முடைய காரியங்களை சோதிக்கும் பொருட்டு ஆண்டவரிடத்துல போய் நான் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா என்று கேட்கும் போது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய ஒரு காரியம் நடக்கிறது. என்ன தெரியுமா? அவன் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு, இந்த பரிசுத்த ஜீவியம் குலைந்து போகாதபடிக்கு நமக்காக எண்ணிக்கைக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிற தேவன் அவரு. பிசாசின் திட்டங்களுக்கு மாத்திரம் அன்றைக்கு சீமோனை ஒப்பு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் சீமோனுக்குள்ள இருந்த விசுவாசம் யோசித்து பாருங்க. அநேக நேரங்களில நமக்குள் இருந்த விசுவாசத்தை அநேக போராட்டங்கள் வந்தது, அநேக இடையூறுகள் வந்தது.
அநேக சோதனைகள் வந்தது. இந்த விசுவாசத்துல நிற்போமா என்று சொல்லி விசுவாச பரீட்சை வந்ததுங்க. ஆனால் கர்த்தரோ இந்த விசுவாசத்திற்காக, நாம் இந்த விசுவாசத்துல தொடர்ந்து ஓடும்படியாக நமக்கு வேண்டிய பலனை கொடுத்தார் அல்லவா. முதலாவது நான் சொன்னேன், பிசாசின் திட்டங்களுக்கு விட்டு கொடுக்காத தேவன். அதை நான் சீமோன் பேதுரு வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு அதை எடுத்துக்காட்டாய் சொல்லி இருக்கிறேன். அடுத்தது, சத்துருக்களின் சூழ்ச்சிகளுக்கு விட்டு கொடுக்காத தேவன். முதலாவது பிசாசின் திட்டங்களுக்கு விட்டு கொடுக்காத தேவன். இரண்டாவதாக சத்துருக்களின் சூழ்ச்சிகளுக்கு விட்டு கொடுக்காத தேவன். இதை யாரை கொண்டு நாம் படிக்கலாம் என்று சொன்னா, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமே. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி. நல்ல கவனிங்க, தரிவு ராஜா தேசத்தை ஆளுவதற்காக 120 தேசாதிபதிகளை நியமித்தார், தெரிந்தெடுத்து கொண்டார். இந்த 120 பேரில் பிரத்யேகமாய் 3 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த 3 பேரிலே ஒருவன் தானியேல். அதாவது 2வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும். நல்ல கவனிங்க, முதலாவது 120 தேசாதிபதிகள், அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானிகளிலே ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும், முக்கியமானவனாக. அதுல 3வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய். நல்ல கவனிங்க, தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் தானியேல் மேற்பட்டவனாய் இருந்தான். 120 பேர்ல செலக்ட் ஆகிறான். அடுத்தது 3 பேர்ல செலக்ட் ஆகிறான். அந்த 3 பேர்ல முதல்வனாக செலக்ட் ஆகிறான். இப்படிப்பட்ட கிருபை பெற்ற, இப்படிப்பட்ட ஆவியை உடைய இந்த தானியேலின் மீது சக மனிதர்கள், அவனோடு கூட இருந்த உடன் நண்பர்கள் அல்லது தேசாதிபதிகள், இவன் உயர்விலே கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாதபடி பொறாமை எண்ணம் கொண்டவர்கள். அதுல 4வது வசனத்தை வாசிக்கலாமே. அவர்கள் செய்தது என்னவென்று, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். நல்ல கவனிங்க, இந்த 2 கூட்டமும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ஒன்று சேர்ந்து இப்போது இவனிடத்துல ஏதாகிலும் குற்றம் அகப்படுமா என்று சொல்லி குற்றத்தை தேடினதாக நம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை படிங்க அப்படியே. ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது. நல்ல கவனிங்க, அவனிடத்துல ஒரு முகாந்தரமும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை. இது தானியேலை குறித்து வேதம் சொன்ன காரியம். இப்படி இருக்கும் பொழுது 14வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது. நல்ல கவனிங்க, போதுங்க, போதும். நல்ல கவனிங்க, இதுல இடைப்பட்ட இந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் நூதனமான ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? தரிவு ராஜாவிடத்துல போய், ராஜாவே, உங்களை தவிர வேறு ஒருவரையும் வணங்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தரிவு ராஜாவினிடத்துல அனுமதியை பெற்று அதை ஆணையாக வெளியிடுகிறார்கள். ஆனால் இந்த தானியேலோ வென்றால், ராஜா இப்படிப்பட்டதான ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார் என்று தெரிந்தும் அவன் முன் செய்தது போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து எப்போதும் ஜெபிக்கிற வண்ணமாகவே ஜெபித்தான். இந்த காரியங்களை வைத்து இவன் மீது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை ராஜாவினிடத்துல கொண்டு போய் சொல்லுகிறார். ராஜாவே, உம்மை மாத்திரம் வணங்க வேண்டிய தேசத்தின் ஜனங்களிலே ஒருவன் மாத்திரம் உம்மை வணங்க மறுக்கிறான். அவன் பெயர் தானியேல். அதனாலே உம்முடைய சட்டத்தை அவன் மீறி விட்டதினாலே அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல இந்த காரியம் வருகிறது. இப்பொழுது 14வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை ராஜா கேட்டபொழுது மிகவும் சஞ்சலப்பட்டு
அவனுக்குள்ள ஒரு சஞ்சலம் வந்தது. ஏன் என்று சொன்னால் ராஜாவுக்கு தெரியும் தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. ஒரு குற்றத்திற்கான காரியம் தானியேலுக்குள்ள இல்லை. தானியேல் குற்றமற்றவனாக உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று தரிவு ராஜாவுக்கு தெரிந்ததினாலே இப்போது அவருக்குள்ள ஒரு மன சஞ்சலம். என்ன சஞ்சலம்? ஒரு சட்டத்தை நான் ஏற்றிவிட்டேன், அந்த சட்டத்தின்படி இந்த தானியேல் மீறி விட்டார், அவருக்கு தண்டனை கொடுக்கணும். ராஜா சட்டத்தின்படி அவருக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் அவருடைய மனமோ அவரை தண்டிக்க விரும்பவில்லை. எப்படியாகிலும் அந்த காரியங்களிலிருந்து அவர் விடுவித்து விட வேண்டும் என்று சொல்லி 14ஆம் வசனத்தை முழுதும் படித்து முடிச்சிடுங்க. 14வது வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. ஒரு ராஜா சாதாரண ஒரு மனுஷனுங்க தாங்க தானியேல். ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் மீது அவ்வளவு அன்பையும் பரிவையும் வைக்க காரணம் என்ன? தானியேலுக்குள்ள இருந்த குற்றச்சாட்டு இல்லாத ஒரு வாழ்க்கை, சாட்ட முடியாதபடி ஒரு வாழ்க்கைங்க. அப்படிப்பட்ட ஒரு நெறிமுறை தவறாத ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்ததுங்க. அவனுக்குள்ள ஒரு குற்றத்தையும் ராஜாவால கண்டுபிடிக்க முடியல. நேர்மை தவறாதவனா இருந்தான். எப்படி ஆயினும் அவனை தப்பி விட்டு விட வேண்டும் என்று எண்ணுகிறார். அதுல 16வது வசனம், நீங்கள் அதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. 16வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். போதங்க பாருங்க, ராஜாவுடைய கட்டளையின்படி ராஜாவுடைய சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு சிங்க கெபியிலே போட வேண்டும் என்பது தண்டனை. அந்த சட்டத்தின்படியே அவன் சிங்க கெபியிலே போடப்பட்டான். தானியேல் 22வது வசனத்தை வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். நல்ல கவனிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவைகளின் வாயை கட்டி போட்டார். நல்ல கவனிங்க. இவைகள் மாம்ச பட்சிகள்ங்க, சிங்கங்கள். தானியேல் போட்ட உடனே அவனை பட்சித்திருக்க வேண்டும். ஆனா இந்த தானியேல் சொல்லுகிறான், சத்துருக்களின் எண்ணம், அவருடைய திட்டங்களோட சூழ்ச்சிகள் எல்லாம் என்ன தெரியுமா? சிங்கக்கெபியிலே போட்டு இந்த பிரதானிகளுடைய எண்ணமும் தேசாதிபதியுடைய எண்ணமும் என்ன தெரியுமா? தானியேலை கொண்டு போய் சிங்கக்கெபியிலே போட்டு அவனை சிங்கங்களுக்கு இரையாக்கி விட வேண்டும் என்று அவரோட சூழ்ச்சி, அவரோட திட்டம், மகா பெரிய இப்படிப்பட்ட ஒரு வலையை விரித்தார்கள், மாய வலையை விரித்தார்கள். எப்படி ஆயினத்தில் அகப்பட்டு மடிந்து போய் விடுவான் தானியேல் என்று சொல்லி. ஆனா தானியேல் சொல்லுகிறான், சிங்கங்களின் வாயை என் தேவன் கட்டி போட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சத்துருக்களின் சூழ்ச்சிகளுக்கு நம்மை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நம்ம அழிவை அநேகர் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கிறாங்க இல்லையா? எப்போ அழிஞ்சு போறான், ஒண்ணும் இல்லாம போயிடுவான், இவன் மண்ணா போயிடுவான், இவன் குலம் தழைக்காது, அவ்வளவுதான், இவன் வம்சம் அழிஞ்சு போயிடும், இவன் ஒரு வீடு கட்டுவானா, இந்த ஊர்ல குடியிருப்பானா. நம்மை குறித்து என்னென்ன காரியம் சொல்லப்பட்டது, என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை விட்டு கொடுக்காத ஒரு தேவன் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், யார் உங்களுக்கு எதிரடையாக நின்றாலும், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை விட்டு கொடுக்க ஒரு நாளும் அவர் சம்மதிக்கவே மாட்டாருங்க. என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, உங்களுக்காக அவர் உங்கள் பட்சத்திலிருந்து கிரியை செய்கிற தேவனாய் இருப்பார். அன்றைக்கு அதுதான் தானியேலோட வாழ்க்கையில நடந்தது. சத்துருக்களின் சூழ்ச்சிகளுக்கு விட்டு கொடுக்காத தேவன். அதை தாவீது அழகாய் சொல்லுவார். 23ஆம் சங்கீதத்துல சொல்லுவார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் என்று சொல்லி. நம்முடைய அழிவிலே சந்தோஷப்படுவதற்கு எத்தனையோ பேருக்கு ஒரு தருணத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் விட்டு இருக்கிறாரா? இந்நாள் வரைக்கும் விடலையேங்க. இனிய விடமாட்டார், இனிய விடமாட்டார். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய விருப்பத்துக்கு நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். அப்படின்னு சொன்னால் நம்மை விட்டு கொடுக்காத ஒரு தேவன். முதல்ல நான் சொன்னேன், பிசாசின் திட்டங்களுக்கு விட்டு கொடுக்காத தேவன். இது எங்க நம்ம பார்த்தோம்? நான் உங்களுக்கு சீமோன் பேதுரு அடையாளம் காட்டினேன். அடுத்தது சத்துருக்களின் சூழ்ச்சிகளுக்கு விட்டு கொடுக்காத தேவன். இதை யார் சொன்னேன்? நான் உங்களுக்கு தானியேலை சொன்னேன். மூன்றாவது,
நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்மை விட்டு கொடுக்காத தேவன். மூன்றாவது, நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்மை விட்டு கொடுக்காத ஒரு தேவன் இருக்கிறார். இதை சீஷருடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார். மார்க்கு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாமே. 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. படிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். நல்லா கவனிங்க. நல்லா போதுங்க. நல்லா கவனிங்க. பலத்த சுழல் காற்று ஒரு படகுக்கு ஏற்படுகிறது. எந்த படகுக்கு? கப்பர் நகுமியிலே ஊழியத்தை செய்து கொண்டு வந்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் அடுத்த ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதனாலே அவரோட கப்பல் பிரயாணத்தை செய்கிறார்கள். படகில் அவர்கள் ஏறி பிரயாணத்தை துவங்கும் பொழுது பலத்த சுழல் காற்று ஏற்பட்டதாம். நல்லா கவனிங்க. படகு நிரம்பத்தக்க அலைகள் மோதினது. அந்த படகுல இயேசு இருந்தார். அந்த படகுல இயேசு இருந்தார். ஆனா என்ன தெரியுமா நடந்தது? இயேசு நித்திரையா இருந்தார், தூங்கிட்டாரு. இப்ப அநேகருக்கு ஒரு கேள்வி, இயேசு இருக்கிற படகுல சேதம் வருமா? இயேசு இருக்கிற படகுக்கு துன்பம் வருமா? இயேசு இருக்கிற படகுக்கு சுழல் காற்று வருமா? அலைகள் வருமா? என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். என் குடும்பம் என்கிற படகிலே இயேசு இருக்கும் பொழுது ஏன் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது? அநேக நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி. இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறார். ஏன் எங்கள் வாழ்க்கையில இழப்புகள் வருகிறது? ஏன் எங்கள் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வருகிறது? ஏன் எங்கள் வாழ்க்கையில தோல்விகள் வருகிறது? அநேக நேரங்களிலே நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு 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 விதமான சஞ்சலத்தோடு ஒரு சில கேள்விகள் நமக்கு வருவது உண்டு. பாருங்க, ஒரு கட்டத்துல போய் அவர்கள் கேட்கிறாங்க, நாங்கள் மடிந்து போக போகிறோம். அவங்க சொல்றாங்க, சுழல் காற்றுல நாங்க மாட்டிக்கிட்டோம், படகில முழுவதும் அலைகளால படகு அடிப்படுகிறது, நாங்கள் நாங்க சாக போகிறோம். உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லாத, நம் மீது கரிசனை இல்லாத தேவனையா நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கு இப்படி யோசிக்கிறோம், ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? நீ பார்த்தும் பாராதவரை போல இருக்கிறீரே, நீர் கேட்டும் கேளாதவரை போல இருக்கிறீரே என்று சொல்லி அநேக நேரங்களிலே நம்முடைய வேதனையின் உச்சத்துல போய் மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறோம். அதை அவர்கள் செய்தார்கள். கண்ணீர் வடிக்கிறார்கள். ஐயோ, நாங்க மரிக்க போகிறோம், இயேசு இருக்கிறாரு, இருந்து என்னங்க பிரயோஜனம் எங்க வாழ்க்கையில? இயேசு எங்க வாழ்க்கையில இருந்து என்னங்க லாபம்? தொடர்ந்து நாங்க தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து எங்க வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு இருந்து எங்க வாழ்க்கையில என்னங்க பிரச்சனை? நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்ம விட்டு கொடுக்காதது. நடந்தது என்ன தெரியுமா? இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினாராம், அமர்த்தி போட்டாருங்க. ஒண்ணும் இல்லாம இது வரைக்கும் வாழ்க்கையை அச்சுறுத்தி கொண்டிருந்த, படகை அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த சுழல் காற்று எங்க போச்சுன்னே தெரியலங்க. படகை அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த அலைகள் எங்க போச்சுன்னே தெரியல. இயேசு எழுந்து நின்றார். இயேசு எழுந்தார். வல்லமை நிறைந்த கிறிஸ்துவாக எழுந்து நிற்கும் போது அவைகள் ஒன்றுமில்லாமல் போனது. நல்லா கவனிங்க. இது இயேசு இருந்த படகிலே அவர் சூழ்நிலைகளை மாற்றினார். இன்னொரு காரியம் நான் சொல்ல பாருங்க. இது இயேசு இருந்த படகு. இன்னொரு படகு மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 14:24. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காட்சி இருந்தபடியால் அலைகளினால் அலைப்பட்டது. இங்க பார்க்கிறோம், படகு ஒரு காற்றை சந்திக்கிறது. அது எதிர்காற்றா இருந்ததுனாலே அது வந்து எதிர்காற்றுக்குள்ள அந்த படகு சிக்கி கொண்டது. அதுல 32வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் படவிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர்கள் நல்லா கவனிங்க. இந்த படகு, முதல் படகு சுழல் காற்றுல சிக்கி கொண்டது, இந்த படகு எதிர்காற்றிலே சிக்கி கொண்டது. இதுவும் சீஷர்கள் பிரயாணப்பட்டு போன படகு தான். ஆனா
இந்த படகிலே எங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடும் அப்பயும் அவங்க பிளான் பண்ணாங்க. என்ன தெரியுமா, இதுல ஒரு காரியம் நடந்தது. இந்த படகுல இயேசு இல்லைங்க. முதல் துன்பத்தை அனுபவித்த அந்த படகுல இயேசு நித்திரையா இருந்தார்கள். ஆனா இரண்டாவது இந்த படகு, இவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த படகிலே இயேசு இல்லாத படகு. இயேசு இல்லாத படகு எங்க தெரியுமா மாட்டிக்கிச்சு? எதிர்காற்றில போய் சிக்கிச்சுங்க. இப்போ எப்படி பிழைக்க போகிறோம், எப்படி தப்பிக்க போகிறோம், ஒன்னும் வழி தெரியல. நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி இயேசு அறிந்து கடலின் மேல் நடந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நடந்து வந்து அந்த படகிலே ஏறினார். வேதம் சொல்லுகிறது, உடனே காற்று நின்று போனது. அல்லேலூயா. இயேசு அந்த படகில ஏறின உடனே அந்த படகை அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த பெருங்காற்று எங்க போச்சுன்னே தெரியலங்க. முதல் படகுல இயேசு இல்லாத பொழுது துன்பத்தை அனுபவித்தார்கள். காற்றையும் கடலையும் எழுந்து அதை ஒன்றுமில்லாமல் அமர்த்தி போட்டார். இரண்டாவது படகிலே இயேசு இல்லை, ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் அறிந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஓடோடி வந்து உதவி செய்கிற தேவனாயிருந்தார். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனை சந்தித்தாலும், என்ன காரியங்களை சகிக்கிறவர்களாக அல்லது இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்தவர்களாக இருந்தாலும், ஒன்று மாத்திரம் நீங்க மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க, உங்களை விட்டு கொடுக்காத ஒரு தேவன் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், யார் உங்களுக்கு எதிரடையாக இருந்தாலும், உங்களை விட்டு கொடுக்காத ஒரு அன்பு தேவன். என்னோட பிள்ளைகளே, நான் இப்போது உங்களுக்காக செபிக்க போகிறேன். விட்டு கொடுக்காத தேவன் என்று சொல்லி இருக்கிறேன். பிசாசின் திட்டங்களுக்கு நம்மை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். இரண்டாவது, சத்துருக்களின் சூழ்ச்சிகளுக்கு அவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவன். மூன்றாவது, நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிறார். இந்த விட்டு கொடுக்காத தேவன் இடத்துல உங்களை அர்ப்பணிக்கலாமே. நீங்க அப்படியே முழங்கால் படியிடுங்க. அநேக நேரத்துல நீங்க இப்படி சொல்லலாம், ஆண்டவர் என்னை நேசிக்கவே இல்லை, ஆண்டவர் என்னை நேசிக்கவே இல்லை, ஆண்டவர் என்னை மறந்துட்டார் போல இருக்குன்னு சொல்லி. இல்ல பிரியமானவர்களே, நீ என் மகன், நீ என் மகள் என்று சொல்லி உங்களை உரிமை பாராட்டுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். கண்களை மூடுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். கிருபையுள்ள பரிசுத்த பிதாவே, எங்கள் மீட்பரே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. இவ்வளவு நேரமாக யூடியூபின் வழியாக உடைய வார்த்தையை கேட்டும் பார்த்தும் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீ விட்டு கொடுக்காத தேவன் என்று இவ்வளவு நேரம் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு கொடுக்காததினாலதான் இன்னும் ஆண்டவர் அநேக காரியங்களில் இருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை நேசிக்கிறீர் என்பதை அவ்வப்போது நீர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறீங்கப்பா. அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாளில் எந்தெந்த காரியங்களுக்கு உதவிகளையும் ஆண்டவரே நன்மைகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலையும் ஆண்டவரே கிருபை இறங்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, விட்டு கொடுக்காத தேவனுடைய அன்பின் சிநேகம் ஒவ்வொருவரையும் தொடும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, காயப்பட்ட கரங்களினால ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டும் பரலோகத்தின் வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நீர் தரிப்பிக்கும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, கர்த்தர் என்னை மறந்து விட்டார், நான் தனிமையில இருந்து கொண்டு அநேக துன்பங்களோடு கூட கடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தன்னுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்றதை ஆண்டவரே ஒரு விசை கூட விளங்க பண்ணுவீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு கொடுக்காத ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவரை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து ஏமாற்றங்களையும் தொடர்ந்து தோல்விகளையும் தொடர்ந்து ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு செபிக்கிறேன். ஆண்டவரே,
இந்நாளில் ஆகிலும் துன்ப நிலைகள் மாறாதா, என் கஷ்டங்கள் விலகாதா என்று சொல்லுகிற தம்முடைய பிள்ளையுடைய எல்லா அவல நிலைகளும் மாறுவதாக. அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான தோல்வியின் ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் மேலே நீர் வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை அளவில்லாமல் நேசிக்கிறபடினால ஆண்டவரே, இவ்வளவு நேரம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஜெப நிலையில ஆண்டவரே, ஜெப வேளையில கலந்து கொண்டிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமல்ல, ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே கிருபை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கிருபையின் மறைவிலை மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Praise the Lord.